இறுதி வார்த்தை இந்த வருடத்திலே சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை நான் படிக்கின்றேன். சங்கீதம் 66:20 என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை எங்களுக்கு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த சங்கீதம் 66 ஸ்தோத்திர சங்கீதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தனது வாழ்வில் தேவன் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து போற்றி பிறரையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் தனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சங்கீதம் 66:5 படிக்கின்ற பொழுது தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள் என்றும் சங்கீதம் 66:12 படிக்கின்ற பொழுது தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் என்றும் ஒரு சாட்சியாக என்னை ஆண்டவர் நிறுத்தினார், ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லத்தக்கதாக 2 வார்த்தைகளை இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சாட்சியாக பயன்படுத்துகின்றான். ஒன்று, அன்பு பாருங்கள்; இரண்டாவது, அன்பு கேளுங்கள். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கின்றவராக செயல்பட்டால் ஆகவே இந்த தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்பதாக இந்த சங்கீதத்தை நிறைவாக முடிக்கின்றதை நாம் படிக்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த யோவான் பேராலயத்தின் குடும்பங்களாக நம்முடைய வாழ்க்கையிலையும் 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாய் இந்த நன்மைகளுடைய ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். என்னென்ன நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார்? சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவத்திலிருந்து நாம் படிக்கின்ற பொழுது 6ஆம் வசனத்திலே இவ்விதமாக அவர் சொல்கிறார்: கடலை உலர்ந்த கரையாக மாற்றினார், ஆற்றை கால் நடையாய் கடந்தார்கள், அங்கே அதில் கரி கூர்ந்தோம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவத்தை முன்னிறுத்தி தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை கைகூற பண்ணினார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நாம் அவரில் கைகூர்ந்தோம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். இன்னும் 9ஆம் வசனத்திலே அவர் படிக்கின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தை, அவர் நம்முடைய கால்களை தள்ளாத விடாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார் என்பதாக சொல்லுகின்றார். இன்னும் 12ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது சொல்லப்படுகின்ற வார்த்தை என்று சொன்னால், தீயும் தண்ணீரையும் கடந்தோம், செழிப்பான இடத்தில் இவரை கொண்டு வந்து விட்டீர் என்பதாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகள், நடந்து வந்த பாதைகள், தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்த அனுபவங்களை குறித்து சாட்சியாக சொல்லுகின்ற பொழுது நாங்கள் கனி கூர்ந்தோம், நாங்கள் மகிழ்ந்தோம், எங்களை கொண்டு வந்து விட்டார். அந்த தேவனுடைய செய்திகளை அன்பு பாருங்கள், அவைகளை கேளுங்கள், எங்களுடைய ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவத்தை போல என் அருமையான நல்லவரே, ஆண்டவருடைய வாழ்க்கையில எவ்விதமாய் நடத்தை கொண்டு வந்தார், எவ்விதமாய் நம்மை தாங்கினார், எவ்விதமாய் நம்மை சுமந்தார், எவ்விதமாய் நம்மை தப்புவித்தார் என்பதை நினைத்து பார்த்து சங்கீதம் 66:20 சொல்லப்பட்டது போல என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அன்புக்குரியவரே, இந்த ஸ்தோத்திரம் முடிந்தது என்பதாக இன்னும் ஒரு சில மணி நேரத்திலேயே ஒரு புதிய ஆண்டை நாம் காணப்போகின்றோம். அந்த ஜனங்களிலே ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீர்மானங்கள் தான். இந்த தீர்மானம் என்னுடைய வாழ்க்கையில இந்த வருடத்தில் நான் நிறைவேற்றுகின்ற பொழுது ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஜனசிந்தையோடு நாம் காணப்பட அழைக்கப்படுகின்றோம். தானியேல் 1:8 நாம் படிக்கின்ற பொழுது அந்த தானியேலும் சொல்லுகின்றான், இந்த ராஜாவின் போதனத்தினால ஒரு விரோதம் என்ற விரோதம் வாழ்க்கையை செய்யக்கூடாது, தீர்ப்புப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான் என்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவரே, அந்த ஜன சிந்தையோடு ஆண்டுடைய சமூகத்தில் தீர்மானம் பண்ணிக் கொள்வதற்கு என்பதாக ஒரே ஒரு சிந்தனை கதையோடு நான் நிறைவு செய்கின்றேன்.
ஒரு ஐடி நிறுவனம் 20 முதல் 25 பேர் அமரக்கூடிய ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு அறை. அந்த அறையிலே 25 முதல் அந்த 20 பேருக்குள்ளாக பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள். மிக மகிழ்ச்சியோடு தங்களுடைய பணிகளை ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்து வந்தார்கள். அந்த பணிகளில் அவர் ஈடுபடுகின்ற பொழுது திடீரென்று ஒரு துர்நாற்றம் ஒன்று வீசிக்கொண்டே இருந்தது. இவர்களுக்கு என்ன என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியவில்லை. நாட்களும் கடந்து சென்று அவர்களது துர்நாற்றம் எங்கிருந்தவர்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இது எலி சுத்தி கிடக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் சொன்னார். ஒருவர் சொன்னார் பள்ளி செத்து கிடக்கிறது என்று சொல்லி சொன்னார். ஆனால் தேடி பார்த்தார்கள், எங்கேயும் பள்ளியும் சாகவில்லை, அங்கு எந்த ஒரு எலியும் சாகவில்லை. ஆனால் விரைவாக கண்டுபிடித்தார்கள். அவர்களோடு பணியாற்றுகின்ற ஒருவர் தன்னுடைய கால்களை நிமித்தமாக அந்த சாக்ஸில் இருந்து ஒரு துர்நாற்றம் ஒன்று வீசிக் கொண்டு வந்தது. எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் வருகின்ற பொழுது யார் வருகின்ற பொழுது துர்நாற்றம் அடிக்கிறது என்பதை சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர் வருகின்ற பொழுது அந்த துர்நாற்றம் வீசிக் கொண்டே இருந்ததால் இது எப்படி இவரிடத்தில் சொல்வது? இவர்தான் நம்முடைய டீம் லீடர், இவர்களை நாம் சொல்ல மிகுந்த ஒரு கஷ்டமான ஒரு காரியம் என்று சொல்லி சிந்தித்தார்கள். 20 நாட்கள் பிறந்து சென்ற பொழுது அந்த நிறுவனத்திலே யாருக்கு பிறந்த நாள் என்று சொன்னாலும் அவர்கள் பிறந்த நாளை கேட்க வேண்டி கொண்டாடுவார்கள், பரிசுகளையும் பகிர்ந்தளிப்பார்கள். அவர்களால் அந்த டீம் லீடருடைய பிறந்த நாள் வந்தது, கேட்க வேண்டி கொண்டாடினார்கள், பரிசுகளும் கொடுத்தார்கள். இந்த டீம் லீடர் வீட்டிற்கு சென்று பரிசுகளை ஒவ்வொன்றாக கொடுத்து பார்த்தார். ஒவ்வொரு பரிசை பிரிக்கின்ற பொழுதும் புது புது சாட்சாக தன்னுடைய பரிசை அவர் பெற்றுக் கொண்டார். சந்தோஷத்தோடு அவரும் அதை வாங்கிக் கொண்டார். ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் அந்த குளிரூட்டப்பட்ட அறையிலே ஐடி நிறுவனத்தின் சக ஊழியர்களால் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். நேற்றைய தினத்தோடு திருநாட்டம் கடந்து சென்றிருந்தது. எல்லோரும் பரிசளித்தார் என்று புது சாட்சியோட ஒரு புது மனத்தோடு நம்முடைய டீமில் வருவார். இனிமேல் இந்த அறை மிகுந்த மனம் வீசுகின்ற வரலாறு இருக்கும் என்று சொல்லி நினைத்தார்கள். அதிகமாக வந்தார். அவர் வந்த ஒரு சில நிமிடங்கள் மிகுந்த ஒரு நல்ல மனம் வீசிய ஒரு நிலமாக அறை காணப்பட்டது. ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழித்தவர்களே மறுபடியும் அதே துர்நாற்றம் வீசிக் கொண்டிருந்தது. என்றால் தான் புது சாட்சியை கொடுத்தோம் என்று சொல்லி எல்லாரும் அப்படி காலை எட்டி பார்க்கிறார்கள். அங்கு புது சாட்சி அவர் அறிந்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் வேறு எங்கே துர்நாற்றம் இருக்கிறது? நாம் ஒருவேளை இந்த துர்நாற்றம் சாட்சியில் இருந்தது வந்தது என்று சொல்லி தவறாக கண்டுபிடித்து விட்டோமோ என்று சொல்லி நினைத்தார்கள். அப்படி இல்லை. அவர் திடீரென்று தன்னுடைய பணியை எடுத்து அந்த ஜிப்பை திறந்து தன்னுடைய பணியை சாட்சி எடுத்து தன்னுடைய மானிட்டர், டேபிள், கீபோர்டு, மவுஸ் எல்லாவற்றையும் துணைத்துக் கொண்டு வந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இவ்விதமாக தான் அநேக நேரங்களிலே என்னதான் புதிய வருடத்திற்கு முன்பதாக பழைய வருடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த காலூரியை போன்ற அநேக பாவமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜபித்திருந்தாலும் இந்த ஐடி நிறுவனத்திலே அந்த டீம் லீடராக இருந்த அந்த மனிதர்களை அந்த பழைய சாட்சை துடைப்பதற்கு கொண்டு வருவது போல நம்முடைய வாழ்க்கையில புதிய வருடம் எத்தனை வருடங்களை நாம் பார்த்தாலும் நம்முடைய பழைய பகைகள், நம்முடைய பழைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பழைய கசப்பான சிந்தனைகளை இன்னும் நாம் சுமந்து கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த புதிய வருடத்தில் கால்நிலையை நாம் நினைவுறுத்திக் கொள்வோம். கால்நிலையால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்முடைய இருதயத்தில் எதையெல்லாம் தேங்கி வீணாய் அது அழித்துக் கொண்டிருக்கின்றதோ, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய பலத்தை எதெல்லாம் அழித்துக் கொண்டிருக்கின்றதோ அவைகளையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் தெரிவிப்போம். ஒரு புதிய சிந்தையோடு எதிரமாக தானியேல் 1:8 அவன் தீர்க்கமாய் அவன் தீர்மானம் பண்ணி கொண்டாலும் அது ராஜ பிரயோஜனமாக இருந்தாலும் ராஜாவுடைய கட்டளைக்கு மீறி செயல்படக்கூடிய ஒரு வேண்டிக் கொள்கிற ஒரு சம்பவத்தை அந்த தானியேல் செய்வது போல ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செய்வோம். அது நம்முடைய பரம்பரைக்கு, அது நம்முடைய பிரஸ்டீஜுக்கு, நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு கலகம் அளிக்கக்கூடிய காலங்களை போன்ற ஒரு சிந்தனை நம்ம இருதயத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஆகவே நாங்கள் இதை கலக்கி பொருளை எறிந்துவிட்டு ஒரு புதிய சிந்தனையோடு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி
ஆண்டுடைய சமூகத்தை நம்மை அர்ப்பணிக்க அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். முடிந்தவர்கள் மனதால் பெரியவர்கள், முடியாதவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த 2026வது ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத குறித்து நான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன். பாருங்கள், நிலா எவ்வளோ அழகாக வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி நாசர் சர்ச்சில் இரவு 11:30 மணிக்கு நடந்த சர்வீஸில் போனேன். அங்கே ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடச்சிது. அதில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதை பார்க்குற எல்லாருக்குமே இந்த வசனத்தை வாக்குத்தத்த வசனமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் இந்த வருஷம் 2025 பல துக்கங்களுக்கு பட்டிருக்கலாம். அந்த துக்கம் சந்தோஷமாக மாறுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ மாறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லா வாழ்க்கையும், எல்லா நண்பர்கள், எல்லா நுற்றவர்கள் எல்லாம் ஒரே தான். நம்மை மாற்றி கொள்ளும் பொழுது சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் வருது அப்படிங்கிறது தான் இதனுடைய கண்டென்ட். புத்தி உள்ளவன் சிந்திக்க கடவன் சொல்லி வசனம் சொல்லுது. அப்போது என்ன சிந்திக்கணும்? உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாக மாறணுன்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், வேதாகமத்தை தினமும் இரவு தூங்கும்போது படித்து விட்டு தூங்கணும். ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ படித்து அதை குறித்து சிந்திச்சுட்டு தூங்கலாம். காலையில் எந்திரித்த உடனே ஒரு சில வசனங்கள் வாசித்துட்டு நம்ம வேலைக்கு கிளம்பலாம். அதை நம்ம ஒரு பொருத்தனையாக எடுத்துக்கலாம். அப்போ நம்ம சந்தோஷமாக மாறும். 2வது, பல வேலைப்பளு காரணமாக வேலை முடித்து வருவோம். நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், படுக்க போகும்போது ஒரு 5 நிமிட நேரம் கடவுளோடு நம்ம பேசிட்டு நம்ம படுத்தோன்னு சொல்லி சொன்னால், அன்றைக்கி நடந்த நல்ல காரியங்களை குறித்து நம்ம பேசிட்டு படுத்தோன்னு சொல்லி சொன்னால், கடவுள் நம்முடைய கோரிக்கைகளையும் வசனங்களையும் கேட்பார். அப்போ அந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாகும். அது காலையில் ஒரு 5 நிமிஷமும் சாயந்தரம் ஒரு 5 நிமிஷமும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமேன். இதை நீங்கள் கடைபிடிங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நன்றி, வணக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் எல்லாருக்கும் இந்த 2026வது ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அது என்ன வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 2025வது ஆண்டு முடிந்து 2026வது ஆண்டு தொடக்கத்திலே நாசரேத்தில் உள்ள ஆலயத்திலே நான் திருவிருந்துக்கு செல்லும் பொழுது அங்கே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த அட்டையில் உள்ள வசனத்தை தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் சங்கீதம் 128:2, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வசனம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற அந்த வசனம். உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்ற வசனத்தை குறித்து நான் தியானிக்கும் பொழுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி கடவுள் எனக்கு தெரியப்படுத்தின அந்த விஷயத்தை நான் உங்களிடத்திலே நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். உன் கையின் பிரயாசம் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய உழைப்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டதாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் கையின் பிரயாசம் என்று சொன்னால், நீ உழைக்கிற உழைப்பு, அதில் சம்பாதிக்கிற பணங்கள் விருதாவாக உன்னை ஏமாற்றுவதாகவோ அல்லது நீ அதை வீண் செலவு செய்யாமல் இருக்கத்தக்கதாக உன் கையின் பிரயாசத்தை முழுமையாக உன்னுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய வாகனங்களுக்கும் உன்னை சார்ந்த அந்த விஷயங்களுக்கும் அது பிரயோஜனப்படத்தக்கதாக உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. சங்கீதம் 128:2, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று சொன்னால், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லப்படும் போது உன்னுடைய உழைப்பு எந்த நேரத்திலையும் அது விருதாவாக போகாமலோ சோம்பேறித்தனத்துடனோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்திலே நான் நாளைக்கு போய்கொள்ளலாம், இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி அந்த வேலையை நாம் தள்ளி போடாமல் நம்முடைய உழைப்பை முழுமையாக நாம் செய்ய வேண்டும் என்று வேதாகம் நமக்கு கற்றுத்தருகிறது. உன் கைகளின் பிரயாசம் இருந்தால்தான் அதை நீ சாப்பிட முடியும்.
ஸோ உன்னுடைய கையின் பிரயாசம் என்ன என்று சொன்னால் நீ உழைக்க வேண்டும். உனக்கு பலன் இருக்க மட்டும் நீ கண்டிப்பாக உழைக்க வேண்டும். நீ உழைக்க 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 வருமானத்தை கடவுள் கொடுக்கிறார். அந்த வருமானத்தின் மூலமாக நீ சாப்பிட முடியும். நான் தூக்கமாக வருகிறது என்று ஜெபம் பண்ணாமல் விட்டாலோ, தூக்கம் வருகிறது என்று சொல்லி நீ பைபிள் வேதாகமம் வாசிக்காமல் விட்டாலோ, அல்லது கஷ்டமாக இருக்கிறது, தூரத்திலே ஆலயம் இருக்கிறது என்று சொல்லி ஆலயத்துக்கு போகாமல் இருந்தாலோ, அது உனக்கு பாதிப்பை கொடுக்கும். அது சங்கீதக்காரர் அதே 84வது சங்கீதம் சொல்லியிருக்காப்படி, 84வது சங்கீதம் 1ஆம் வசனம், சேனையின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லியிருக்காரு. அந்த வாசஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆலயத்தை குறித்து அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ இன்பம்! அப்போ இன்பமாக இருக்க வேண்டும், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நீ தெளிவாக வாரம் உனக்கு நேரம் கிடைக்கும்போது உபவாச கூட்டங்கள், மற்ற ஆசீர்வாத கூட்டங்கள் அனைத்துக்குமே நீ செல்ல வேண்டும். அதுதான் உன் பிரயாசம். நீ உன் கைகளின் பிரயாசம் என்று சொன்னால் உன்னுடைய உழைப்பை நீ கொடுக்க வேண்டும். கடவுளுக்காக கொடுக்க வேண்டும், நேரத்தை கொடுக்க வேண்டும், உழைப்பிற்காக நேரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது உன் கையின் பிரயாசம் என்ன ஆகுது? நீ சாப்பிடுவதற்கு அது உதவியாகிறது. நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த உதவி மூலமாக கடவுள் உனக்கு உதவி செய்கிறார். அதை நீ சாப்பிடுகிறாய். அப்போ உங்கள் கையின் பிரயாசம் எப்படி என்று சொன்னால் நீ உழைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதாகம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாவீது ராஜா இந்த வாக்குத்தத்த வசனத்திலே கொடுத்திருக்கிறார். 128வது சங்கீதம் 2ஆம் வசனம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எனவே இந்த வசனத்தின் மூலமாக நான் உழைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதாகம் வாசிக்க வேண்டும். இந்த 26வது ஆண்டு நான் ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்வோம். நான் உழைப்பதிலே சோர்வடைய மாட்டேன். என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். யாரிடத்துல கடன் வாங்கி சாப்பிட மாட்டேன். மற்றவர்களிடத்துல படத்துக்காக ஏங்கி நிற்காமல் என்னுடைய உழைப்பை வைத்தே நான் சாப்பிடுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து தினமும் வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய சமூகத்தில் என்றும் நிலைத்திருப்பதாக ஆகும். இந்த அருமையான மதிய வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. தேவன் தந்த இந்த நல்ல ஈவுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிரபாகரன் அறிமுகப்படுத்தியது போல இந்த கூடுகை ஒரு மிக சாதாரணமாக தொடங்கிய கூடுகை தான். நாங்கள் எல்லாம் சோலையார் பகுதியில் ஒன்றாக இருந்தவர்கள். சொல்லப்போனால் செல்வன் அண்ணன் தான் எங்களுக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் செல்வன் தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு அன்பு அது. பொண்ணுக்குட்டி என்னையோட வயசுக்கு அதிகம் தான். எனக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான், ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி தான் தெரியும் பொண்ணுக்குட்டியோடைய பேரே எனக்கு தெரியும். அப்போ நாங்கள் அப்படி தான் கூப்பிட்டு பழகிருக்கோம். ரொம்ப பக்கம், ரொம்ப உறவு. அதே மாதிரி அத்தை, மாமா, இது வரைக்கும் அப்படியே தான் கடைசி வரைக்கும் நாங்கள் கூப்பிடுற பழக்கம் எங்களுக்கு. அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கும் போதெல்லாம் அந்த அன்பை நாங்கள் எப்பயுமே நினைவு கூறுவோம். இன்றைக்கி மாமா வீட்டில் இப்படி ஒரு வாய்ப்பு, அதுக்கு தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும். கடவுள் நம்மை இந்த சத்தியத்தின் வழி நடத்துகிறாரா பார்க்கலாம். இந்த கூடுகைக்காக நான் நேற்றைக்கு தான் தம்பி சொன்னான்னா, அந்தானே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்னா, நீங்களே கொஞ்சம் மெசேஜ் கொடுத்தா பரவாயில்ல. இல்லைடா தம்பி, நம்ம முடியுமாடா, எனக்கு சூழ்நிலையே சரியில்லை அப்படின்னு. இல்லைண்ணா பரவாயில்ல அப்படின்னாங்க. அப்போ எதை பற்றி நான் செய்தி கொடுக்கலாம் அப்படி யோசிக்கும் போது, சாட்சியின் வாழ்க்கை, இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு நினச்சி. சாட்சினா என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பதில் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப சிறு வயதுலேருந்தே சாட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். எதையாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதற்காக சாட்சி சொல்லுவோம். இப்போ அத்தை சொன்னாங்க, நாங்கள் சின்ன வயசில் இருந்தோம், இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைலாம் இருந்தாங்க, நாங்கள்லாம் பார்த்தோம், வளர்ந்தோம், சாட்சி. அப்போ சாட்சிங்கிறது வாய் வழியாக சொல்லக்கூடியது ஒரு வகை சாட்சி. சாட்சியை பிரித்தோம்னா அப்படி ஒன்று வச்சுக்கணும். இன்னொரு வகையான சாட்சி, என் வாழ்க்கை மூலமாக இயேசுவை நான் மற்றவருக்கு காட்டுகிறேனா, அதுதான் எஃபிஷியன்ட் சாட்சி என்னை பொறுத்தவரைக்கும். இப்போ நான் இந்த கூட்டம் முடித்து வெளியே போகிறேன், மற்றவர்களோடு நான் சேர்ந்து கொள்கிறேன். அப்போ என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறதா?
இந்த ஒரு கேள்வியை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டோம்னா அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் இந்த வேதாகமத்தில் இருக்குது. இப்போ தானியேல் அந்த பகுதியை நம்ம எடுத்துட்டோம்னா, தானியேல் 3ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், தானியேல் 3ஆம் அதிகாரம், அதில் ஒரு செய்தி நமக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சது தான். 19ஆம் வசனத்தில் முதல் பகுதி, அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிலை ஒன்று வைக்கிறார். அந்த சிலையை கட்டாயம் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம இஸ்ரேல் மக்கள் போனவங்க சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அந்த சிலையை வணங்க மறுக்கிறாங்க. இப்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக இவர்கள் சிலையை வணங்கலைன்னா நம்ம அரசுங்கிட்ட சொல்லணும், அவர் அவங்க கொடுக்கக்கூடிய தண்டனையை தருவார். அவங்க சிலையை வணங்கலை, அவங்க ஏசப்பாவை மட்டும் வணங்கினாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, சிலையை வணங்காதனால அரசனுக்கு அந்த 19ஆம் வசனத்தை ஒரே ஒரு பகுதி மட்டும் படிக்கிற பாருங்க, அப்பொழுது நேபுகாத்நேச்சருக்கு கடுங்கோபம் உண்டானது. அது ஒரு வசனம். அப்போ என்னுடைய சிலையை நீ வணங்கலை, நான் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய அரசன், நான் தான் இங்கே வச்சது சட்டம், என் சிலையை வணங்கலை, அவன் எவனாக இருந்தாலும் சரி அவனை தூக்கி என்ன பண்ணுன்னா நெருப்பில் போடுன்னு அவர் சொல்கிறார். நெருப்பில் போட்டாச்சு. இன்னும் சூளை அதிகமாக்குறாங்க. 3 மடங்கு 4 மடங்கு சூளை அதிகமாகிடுச்சு. தூக்கி உள்ளே போட்டான். கொண்டு போனவன்லாம் எரிஞ்சு சாம்பலானா அவர்களை தூக்கி உள்ளே போட்டான். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஒரு இருக்கிறோடது நம்ம தமிழில் நடக்கிறது. தீர நடக்கணும்னா நல்லா அந்த முன்னாடி வசனத்தை பார்த்தோம்னா கையை கட்டி தூக்கி உள்ளே போகிறான். உள்ளே போட்டாங்கன்னு இருக்கு. கட்டினார்கள், கொண்டு உள்ளே போட்டாங்க. ஆனால் சரியாக பாருங்கள், நடக்கிறதுக்கு எரிஞ்சிருந்தால் எல்லாரும் தானே எரிஞ்சிருக்கணும். ஆனால் கை கட்டுகளும் கால் கட்டுகளும் மட்டும் எரிந்து போனது. அவர்கள் அழகாக நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அரசன் பார்க்குறான், ஏன்னா நம்ம 3 பேர் தானே உள்ளே போட்டோம், 4 பேர் இருக்காங்களே. அப்போ அவரே சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எனக்கு தெரியுது, தயவுசெய்து என்ன வந்துருங்க, வெளியே வந்துருங்க. இதுதாங்க சாட்சி. என்னை பார்க்கிறவன் என் மூலமாக இயேசுவை பார்க்கணும். இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அது பெயர் கிறிஸ்தவமாக போயிருமொழிய அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு எந்த மாற்றத்தையும் தந்துடுறாரு. ஸோ இதுதான் நம்ம இது என்னை அந்த சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அவன் சொல்லியிருக்கலாம், ஐயோ நாங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அதாவது அமைச்சரவையில் உங்களுக்கு உட்காந்து எத்தனை உதவி செஞ்சோம், நீங்கள் எங்களை கொண்டு போய் போடுறீங்களே. அவன் ஒன்றுமே சொல்லலை. எங்களை தப்பு வைக்கிற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், நாங்கள் போனோம். இப்போ அவர்கள் மூலமாக இயேசுவை வழிபட்டார், அவர்கள் மூலமாக சாட்சி வந்தது. அதுக்கப்புறம் அந்த நாடில் அந்த அரசன் என்ன பண்ணான்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியிட்டார். இது ஒரு சாட்சி. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கு. புதிய ஏற்பாட்டுக்கு வரேன். புதிய ஏற்பாட்டில் சகேயின்னு ஒரு மனிதன். அவன் யார்? வரலாறு கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா சகை யார்? சகை ஒரு இஸ்ரவேல். ஆனால் ரோமாவுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு வரி வசூல் செய்வார். ரோமாபுரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சகையை வச்சு வரி வசூல் செய்வாங்க. வரி வசூல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வரி வசூல் செய்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சகையை பயன்படுத்துவாங்க. சகையை என்ன பண்ணுவான்? வரி வசூல் செய்வான். ஒருத்தங்கிட்ட 50 ரூபா வாங்கினோன்னா அவங்ககிட்ட 200 ரூபா வாங்குவான், 250 ரூபா வாங்குவான், 300 ரூபா வாங்குவான், 400 ரூபா. 4 மடங்கு 8 மடங்கு அதிகமாக வரி வசூல் செய்கிறான். இயேசு அந்த வழியாக எரிகோவுக்கு நடந்து வருகிற போது இயேசு ஒரு காட்டத்தி மரத்தில், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய காட்டத்தி மரம் இருந்திருக்கும், நிறைய பேர் ஏறி நின்றுருப்பான் இயேசுவை பார்க்க. ஆனால் இயேசு ரொம்ப கிளியராக அந்த காட்டத்தி மரத்தில் வந்து நின்று சகையவே நீ கீழே இறங்கிவான்னு சொல்கிறார். அப்போ ஒரு கேள்வி வரலாம், பதில் கொடுக்குது, சகைக்கு எப்படி இயேசுவோட பேர் எப்படி சகைக்கு தெரியும்? அவர் அப்போ மனிதனாக தான் இருந்தார். ஆவியில் சொன்னாரா? இருக்கலாம், ஆவியில் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை பக்கத்துக்குள்ளே கேட்டிருக்கலாம், ஏப்பா அது யாருப்பா அது அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் வர சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வசனம் இல்லை. ஆனால் தெளிவாக சொல்கிறாரு, சகையை நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும். உடனே பயங்கர முறுமுறுப்பு. என்னங்க இயேசுநாதர் சும்மா அவங்க வீட்டில் போய் தங்க போகிறாரு, அவன் யாருன்னு அவருக்கு தெரியாதா? அவன் எவ்வளோ பணம் வாங்குவான் தெரியுங்களா? 5 ரூபா வாங்க சொன்னால் 50 ரூபா வாங்குவான், 100 ரூபா வாங்க சொன்னால் 400 ரூபா வாங்குவான், 1000 ரூபா வாங்க சொன்னால் 4000 வாங்குவான். அவன் வீட்டில் போய் தங்க போகிறாரு, என்னங்க இவர்? அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், இங்கே பல முறுமுறுப்பு. நல்லா பைபிளை படித்து பார்த்தோம்னா சீடர்களே முறுமுறுக்கிறார். என்னங்க இவர் அவன் வீட்டுக்கு போனாங்கிறாரு. இப்போ பல பேருடைய எதிர்ப்புகளை இயேசுவில் சம்பாதிக்கிறார். ஆனாலும் சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு போனாங்க. உள்ள நுழைஞ்சோன்னா இயேசு பெரிய பிரசங்கம்லாம் பண்ணல, பயங்கரமான பிரசங்கம். இயேசுநாதரோட வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கம் தவிர வேறு எங்கும் பயங்கரமாக அவர் பேசுனதாகவே இல்லை. ஒரே வரி, ஒரே வார்த்தை, 2 வார்த்தை, 3 வார்த்தை. ஏன்னா அவர் அப்படி இருந்தார். தன் வாழ்க்கை முழுவதும் நமக்காகவே வாழ்ந்து காட்டினார். அவர் தான் நமக்கு கிரேட் ரோல் மாடல். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவர் நினைச்சே பார்த்துக்கூடாது. வந்தார், சகையிட்ட சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரசிச்சு வந்து, அவ்வளோதான் மெசேஜ் முடிஞ்சு.
பயங்கரமான மெசேஜ். நம்ம மாதிரி இப்போ 20-30 மினிட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே மெசேஜ். இன்றைக்கு இந்த வீடு ரசிப்பது சகையை சொன்னான், ஆண்டவரே ஆஸ்தியில் பாதி கொடுத்துறேன். அவன் சொன்னது அப்படியே நல்லா கரெக்டாக கவனித்து பார்த்தோம்னா, ஆஸ்தியில் பாதி கொடுத்துட்றேன், நான் ஒருத்தன்ட்ட 1 ரூபா வாங்கிதான் 4 ரூபா திரும்ப கொடுத்துறேன். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும் சகை. அப்போ சகை என்ன நினைச்சான்னா, எனக்கு இனிமேல் எதுவும் வேண்டாம், ஏசப்பா மட்டும் போதும். 2வது சாட்சி. அடுத்த சகையை பார்த்தோம்னா நினைச்சது போனால் நிச்சயமாகவே கிட்ட வந்துட்டாருன்னா நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்குற மாதிரி நம்ம நடக்கணுங்கிறது 2வது விஷயம். 3வது